ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/4/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் யார் முன்னாடி உட்காந்துட்ருக்கிறீங்க ஞாபகம் இருக்குதா? சிவபாபா முன்னாடி. அவர் உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறார். அந்த போதை இருக்கணும். ஸோ எதுக்காக சொல்லிக் கொடுக்குறாரு? சத்யுக ராஜ பதவிக்கு உங்களை தகுதியுடையவராக ஆக்கிறதுக்காக. அப்போ கண்டிப்பாக தூய்மையாகணும். ஏன்னா அந்த உலகமே தூய்மையான உலகம். அப்போ அந்த தூய்மையான உலகத்தை ஆட்சி செய்கிறவங்க எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும். ஸோ தூய்மையின் மறு உருவம் சிவபாபா. அப்போ அவர் சொல்லிக் கொடுக்குற ஞானம் தூய்மையாக்கிறதுக்கு தான் இல்லையா? ஸோ இது சதா ஞாபகம் இருக்கணும். அப்போ எப்படி ஆத்மா நினச்சா பரமாத்மா ஞாபகம் வருவாரோ, ஆஸ்தி ஞாபகம் வருமோ, அதே மாதிரி ஆஸ்தி அடையிறதுக்கு தேவையான தூய்மையும் ஞாபகம் வரணும். நான் தூய்மையான ஆத்மான்றதும் ஞாபகம் வரணும். ஸோ பாபாவுடைய எந்த தொழிலை குழந்தைங்க நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்முடைய தந்தை, அப்பா, டீச்சர், சத்குரு 3மாவும் இருக்கிறார். 3 வேலையும் பார்க்குறாரு. நமக்கு தான் தெரியும். ஸோ அவர் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமிகத்தில் தான் வந்து பழைய உலகத்தை புதுசாக ஆக்குறார். அதுவும் நமக்கு தான் தெரியும். ஒரு ஆதிசநாதனை தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காகத்தான் வரார். ஸோ இப்போ குழந்தைங்க மனிதன்லேருந்து தேவதை ஆகணும். அதற்கான படிப்பை சொல்லி கொடுக்கிறார். அதன் மூலமாக தான் ஆதிசநாதன தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்படுது. ஸோ அவருடைய இந்த தொழிலை குழந்தைகளாகிய நம்மளை தவிர வேறு யாருமே தெரிஞ்சுக்கலை. கள்ளங்கபடமற்ற தன்மையினால் தனிப்பட்டவர் யார்? சிவபாபா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தின்ற அர்த்தத்தை அடிக்கடி பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா முக்கியமானதே அதுதான் இல்லையா? நம்ம வாயை திறந்தாலே ஓம் சாந்தின்னு தான் சொல்லுவோம். அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணும். அதுதான் முக்கியம். ஓம்னா நான் ஆத்மா, இது என்னுடைய சரீரம், இது நான் கிடையாது, இது இயக்கிற ஆத்மா தான் நான். என்னுடைய சுயதர்மம் அமைதி, அதான் சாந்தின்னு சொல்கிறது. ஆத்மா உடம்பு மூலமாக இது என்னுடைய ஆத்மான்னு சொல்ல முடியும். சிவபாபா கூட பிரம்மா உடம்பு மூலமாக சொல்கிறார் இல்லையா, நீங்கள் என்னுடையவர்கள்னு. ஆனால் சொல்கிறது சிவபாபாவுடைய ஆத்மா. அதே மாதிரி தான் குழந்தைகளுடைய ஆத்மாவும் சொல்லுது, பாபா நீங்கள் எங்களுடையவர்கள் அப்படின்ட்டு. இது என்னோட சரீரம். ஸோ சரீரம் தானாக சொல்லாது இது என்னுடைய ஆத்மான்ட்டு. இப்போ நான் அழிவற்றவன் ஆத்மா தெரிஞ்சுக்கிச்சு இல்லை? உடம்பு தான் அழியும், ஆத்மாவாகிய எனக்கு அழிவு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஆத்மா இல்லாமல் சரீரத்தினால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சரீரம் இருக்குது, ஆனாலும் என்னுடைய ஆத்மாவை சோதிக்காதீங்க, ஆத்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி சொல்கிற பழக்கமே இருந்ததுன்றது பைபிள் படிக்கும்போது தெரியும். என் ஆத்மாவிற்கு வேதனையாக இருக்கிறது இப்படின்னே வரும் வார்த்தைகள். ஸோ என்னுடைய ஆத்மா பாவாத்மாவா புண்ணிய ஆத்மாவா? சத்தியுகத்தில் இருக்கும்போது என்னுடைய ஆத்மா புண்ணிய ஆத்மாவாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஆத்மாவே சொல்லுது,
சத்தியுகத்தில் நான் சதோ பிரதானமாக உண்மையான தங்கமாக இருந்தேன். ஸோ தங்கம்னா உதாரணத்துக்காக சொல்கிறது, ஒரிஜினலாக தங்கமாக இருந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. தங்கம் மாதிரி விலை மதிப்பற்றதாக ஆத்மா இருந்தது, தூய்மையாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் தங்க யுகத்தில். இப்போ அதே ஆத்மா தங்கம் மாதிரி தூய்மையாக இருந்த ஆத்மா இப்போ தூய்மை இழந்து இருக்குது. ஸோ உலகத்தினருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது, ஏன்னா உங்களுக்கு தான் இந்த ஸ்ரீமத் கிடைக்கிது. நம்முடைய ஆத்மா சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தது, இப்போ தான் தமோ பிரதானமாக ஆகி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஆத்மா மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொருளுமே சதோ பிரதானத்துலேருந்து தமோ பிரதானமாக ஆகி தான் தீரணும். ஸோ இப்போ ஒரு குழந்தை எடுத்துட்டால் குழந்தை சதோ பிரதானம், இளைஞன் சதோ, இளைஞன் கூட சதோ இல்லை, சிறுவன் சதோ, இளைஞன் ரஜோ, முதியவன் தமோ. ஸோ ஒவ்வொரு பொருளுமே இதுமாரி புதுசுலேருந்து பழசாக கண்டிப்பாக ஆக தான் செய்யுது. இது உலகத்துக்கும் பொருந்தும். உலகம் முதல்ல சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தது, கலியுகத்தில் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் துக்கமாக இருக்குது. சதோ பிரதானம் அப்படின்னா சீர்திருந்திய உலகம், தமோ பிரதானம் அப்படின்னா சீர்கெட்டு போன உலகம். சீர்கெட்டு போனவர்களை சீர்படுத்துங்க, அதாவது சீர்கெட்டு போனவர்களை சீர்படுத்துபவர் அப்படின்ட்டு பாட்டு இருக்குதான். பழைய உலகம் கெட்டு போயிருக்குது, ஏன்னா இது ராவண ராஜ்யம், எல்லாருமே தூய்மை இழந்து இருக்கிறாங்க. சத்தியுகத்திலேயே எல்லாரும் தூய்மையாக இருந்தாங்க. அது புத்தம்புதிய நிர்விகாரி உலகம், இது பழைய விகாரி உலகம். இப்போ இந்த உலகமே இரும்பு யுகமாக இருக்குது. மனிதர்களுடைய மனமும் அப்படி ஆயிடுச்சு, துருப்பிடிச்ச இரும்பாயிடுச்சு. ஸோ இந்த விஷயம்லாம் எந்த ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால் பகவானே கற்றுக் கொடுக்குறார், ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறார். கீதையில் கூட மன்மனாபவ அப்படின்னு இருக்குது. ஸ்ரீமத் பகவத்கீதான்னு சொல்கிறோம். ஸ்ரீமத்னா உயர்ந்த வழிமுறை அப்படின்னு அர்த்தம். சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான உயர்ந்ததிலும் உயர்ந்தவரோ பகவான். அப்போ உயர்ந்த கீதையை அவர் தானே சொல்லியிருக்க முடியும். அவருடைய மிக சரியான பேர் சிவன். ஸோ அதனால தான் ஒருபோதும் ருத்ர ஜெயந்தினோ ருத்ர ராத்திரினோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, சிவராத்திரின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அவருடைய பேர் சிவன் தானே. அவர் நிராகாரராக இருக்கிறார், அதாவது கண்ணினால் பார்க்கக்கூடிய உருவம் அவருக்கு கிடையாது. அதுக்கு உருவமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை, கண்ணினால் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய உருவம் கிடையாது. அப்போ எப்படி அந்த நிராகாரருக்கு ஜெயந்தி கொண்டாட முடியும்? கிருஷ்ணருடைய ஜெயந்தி அது கரெக்டு தான். அவர் இன்னாருக்கு குழந்தையாக பிறந்தார், இந்த தேதியில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க, அது சொல்ல முடியும். ஆனால் சிவனை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, பார்க்கவே முடியாது. அப்புறம் எப்படி பிறந்தாருன்னு எப்படி தெரியும்? ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும், ஏன்னா சிவராத்திரி கொண்டாடுறீங்கல்ல, இப்போ தெரிஞ்சுட்டு தானே கொண்டாடணும். ஸோ இதெல்லாம் சிவராத்திரி அப்போ சிவன் கோயிலில் நம்ம எடுக்கணும். இப்படி எதுக்கு கொண்டாடுறோம் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு இந்த புரிதல் கிடைச்சிருக்குது. கிருஷ்ணர் எப்படி சத்தியுக ஆரம்பத்தில் ஜென்மம் எடுத்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். எதன் ஆதாரத்தில் அவர் கிருஷ்ணராக பிறந்தார்? அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் சங்கமேகத்தில் இறைவன்கிட்ட ஞானத்தை எடுத்து அதற்கேற்ற முயற்சி செஞ்சதுனால கிருஷ்ணராக பிறந்தார். 5000 வருஷம் ஆகுது கிருஷ்ணர் பிறந்து. ஸோ கிறிஸ்தவர்கள் கூட சொல்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு 3000 வருடத்துக்கு முன்னாடி பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சுன்ட்டு. இஸ்லாமியர்களுக்கு முன்பு
சந்திரவம்சி ராஜ்யம் இருந்தது. அவங்களுக்கும் முன்னாடி சூரியவம்ச ராஜ்யம் இருந்தது சத்தியுகத்தில். ஏன்னா இஸ்லாமிய தர்மம் தான் துவாபரகத்தில் தோன்றிய முதல் தர்மம். சாஸ்திரங்களில் சத்தியுகத்துக்கு லட்சக்கணக்கான வருடங்கள் கொடுத்துட்டாங்க. கீதை தான் முக்கியமானது. ஆனால் நமக்கு தெரியும் சத்தியுகம் மட்டும் இல்லை, எல்லா யுகத்துக்குமே 1250 வருடங்கள் தான். ஆனால் இவங்க பாட்டுக்கு லட்சக்கணக்கான வருடங்கள்னு ஒவ்வொரு யுகத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ முக்கியமான வேதம் கீதை தான். அதில் ஒரிஜினல் கீதை சிவபாபா தான் சொல்கிறார். அதன் மூலமாக தான் தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆச்சு. அந்த கீதையின் மூலமாக ஸ்தாபனையான தர்மம் சத்தியுகத்தில் திரேத்தாயுகம் வரைக்கும் நடக்குது. இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான வேதம் பாருங்கள். அந்த கீதை சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை பரமபிதா பரமாத்மா செய்கிறார். ஸோ அதுக்கு பிறகு அரை கல்பத்துக்கு எந்த சாஸ்திரத்தின் அவசியமும் கிடையாது. அதனால் இருக்காது. சத்தியுகத்தில் திரேதாயுகத்தில் எந்த சாஸ்திரமும் இருக்காது. படிக்க கூட தேவையில்லை, தானாகவே ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம், சூப்பர் இல்லையா? அதேமாதிரி எந்த தர்மஸ்தாபகருக்கும் அங்கே வேலை கிடையாது. பாபா பிராமணர்களை தேவதைகளாகவும் சத்திரியர்களாகவும் ஆக்கினார். அதாவது பாபா 3 தர்மங்களை ஸ்தாபனை பண்ணுறார். ஒன்று இப்போ பிராமண தர்மம், சத்தியுகத்தில் தேவதை தர்மம், திரேதாயுகத்தில் சத்திரிய தர்மம். ஸோ இதில் ரொம்ப சின்ன தர்மம் அல்லது கொஞ்சம் ஆயுள் கொண்ட தர்மம்னா பிராமண தர்மம் சொல்லலாம், வெறும் 100 வருஷம். ஸோ அதனால் இது பேரே லீப் யுகம்னுவோம் சங்கம் யுகத்தை. சர்வ சாஸ்திரங்களின் தாயாகிய கீதையை பகவான் தான் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த பகவான் மறுஜென்மத்தில் வர்றது கிடையாது, ஆனால் ஜென்மம் எடுக்கிறார். நான் மற்ற ஆத்மாக்களை மாதிரி கர்ப்பத்தின் மூலமாக ஜென்மம் எடுக்கிறது கிடையாது. என்னை யாரும் வளர்க்குறது கிடையாது. இல்லை முதல்ல அப்படி கடவுள் நேரத்தை வீணாக்குவார, குழந்தையாக பிறந்து வளர்ந்து அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வரார், வந்த உடனே ஞானத்தை சொல்கிறார். சத்தியுகத்தில் கூட குழந்தைங்க கர்ப்பத்தில் தான் பிறக்கிறாங்க, ஆனால் அது கர்ப்ப மாளிகையாக இருக்கும். இல்லை கிருஷ்ணர் கூட கர்ப்பத்தில் தான் வர்றார், சிவன் கர்ப்பத்தில் வர்றது கிடையாது. ஸோ சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகையாக இருந்தது, ராவண ராஜ்யத்தில் கர்ப்ப ஜெயிலாகிடுச்சு. ஏன்னா பாவம் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கான தண்டனை கர்ப்பத்தில் கிடைக்கிது. ஸோ கர்ப்பத்தில் இருக்கும்போது சத்தியம் பண்ணுவாங்களாம், ஐயோ நான் பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் இது பாவாத்மாக்களுடைய உலகமாச்சே. வெளியில் வந்தோடனே மறுபடியும் பாவம் செய்ய தொடங்கிடுவாங்க. முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஆகிடுவாங்க. அதே மாதிரி பாபா சூப்பராக சொல்கிறார் பாருங்க. அதே மாதிரி இங்கே சங்கமிகத்திலையும் பாபா ஞானம் கேட்கும்பொழுது நிறைய சத்தியம் பண்ணுறாங்க. நான் தூய்மையாக இருப்பேன் பாபா, யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டேன் பாபா, இனிமையாக பேசுவேன் பாபா, இந்த மாதிரி நிறைய சத்தியம் பண்ணுறாங்க. நாங்கள் பாவமே செய்ய மாட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் காம கட்டாரியை செலுத்த மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம் கொடுக்கறது இந்த விகாரம், காம விகாரம் தான். ஆனால் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் போய் விழுந்துடுறாங்க. அப்படி பண்ணாதீங்கன்றார். சத்தியுகத்தில் காமன்ற விஷயமே இருக்காது. அதனால தான் அங்கே மனிதர்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் துக்கம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அது பேர் ராமராஜ்யம். பாபா தான் அந்த ராமராஜ்யத்தை இப்போ மறுபடியும் ஸ்தாபனை பண்ணுறார். சங்கம யுகத்தில் தானே ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படும். ஏன்னா அப்போ தானே பாபா வராரு.
ஜென்ரலாகவே தர்மஸ்தாபனை செய்கிறதுக்காக வரவங்க யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது தூய்மையான ஆத்மாவை மேலேருந்தே வருது. ஸோ அப்படின்னாலே இவங்க தர்மஸ்தாபர்கள் தண்டனை அனுபவிச்சாங்கன்றதெல்லாம் கற்பனை கதைன்றது புரியுது. பாவம் செய்யாமல் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா? ஸோ பாதி சமயம் புண்ணிய ஆத்மாவாக, பிறகு பாதி சமயத்துக்கு பிறகு தான் பாவாத்மாவாக ஆகிறாங்க. நீங்கள் சத்தியுகம் திரேதாயுகத்தில் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறீங்க இல்லை. இதுவும் ஒரு ரீசன், அந்த இயேசுடைய கதை நிஜத்தில் நடக்கலைன்ட்டு. ஏன்னா இப்போ நம்மளே அது அவர் தேவதை ஆத்மாவாகவே எடுத்துக்கிட்டாலும் கூட பாவமே அப்போ தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான தண்டனை பாவக்கூடம் நிரம்பிய பிறகு தானே வரும், கலியுகத்தில் தானே வரும். ஸோ இதெல்லாம் அப்படி முகமது நபி கதையோ இயேசுடைய கதையோ எப்படி கிருஷ்ணருடைய கதை கற்பனையோ அதேமாதிரி அதுவும் கற்பனை கதை தான். நீங்கள் சத்தியுகம் திரேதாயுகத்தில் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் பாவாத்மாவாக ஆகிறீங்க இல்லையா? நம்மள மாதிரி அவங்களுமே நம்ம சத்தியுகத்திலே வரும், அதனால் துவாபரயுகத்துலேருந்து தான் பாவம் செய்கிறோம். அவங்க வரதே துவாபரயுகத்தில் தான். ஸோ அப்போ எப்படி எடுத்தோடனே பாவாத்மா ஆவாங்க? சதோபிரதான ஆத்மா மேலிருந்து வரும்போது எப்படி தண்டனை அனுபவிக்கும்? கிறிஸ்துவோடைய ஆத்மா தர்மஸ்தாபனை பண்ணுறதுக்காக வந்துச்சு. அப்போ எப்படி அதுக்கு தண்டனை கிடைக்கும்? இவங்க கிறிஸ்துவ சிலுவையில் ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அவருடைய ஆத்மா எந்த பாவமும் செய்யலையே. அவர் யாருடைய சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கிறாரோ அவருக்கு துக்கம் ஏற்படுது, அவர் சகிச்சுக்கிறார். ஸோ இது அப்போ உண்மையிலே ஆட்சின்னு கிடையாது. அப்படி ஒரு வேளை ஆகியிருந்தால் கூட கிறிஸ்துவுக்கு ஆகியிருக்காது. அவர் இயேசு உடம்புல வந்தார்ல, இயேசுவுக்கு வேணுன்னா தண்டனை கிடைச்சிருக்குன்றார். அப்படின்னா நிஜமாக நடந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பிரம்மா பாபாவையும் பாபா சொல்லுவார் அந்த மாதிரி. இப்போ பிரம்மா பாபா வேணால் ஒருத்தர் கொலை பண்ண முடியும், அவர் உடம்புல வந்து சிவபாபா எப்படி கொலை பண்ண முடியும்னுவார். அப்போ பிரம்மா பாபா கொலை பண்ணாங்களா? கிடையாது இல்லையா? ஸோ அது உதாரணத்துக்காக சொல்கிறார். ஸோ எப்படி இப்போ பிரம்மா பாபா உடம்புக்குள்ளே சிவபாபா வர்றார். சிவபாபாவை எப்போவுமே சதோபிரதானமாக இருக்கிறவர். எந்த ஒரு துக்கமோ கஷ்டமோ பிரம்மபாபா ஆத்மாவுக்கு வேணால் இருக்கலாம், சிவபாபாவுக்கு இருக்காது. ஆனால் பிரம்மபாபாவும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கலை, கவலைப்படலை அப்படிங்கிறதெல்லாம் அவ்யக்த முரளியில் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு உதாரணமாக சொல்கிறார். கஷ்டம்னு ஏற்பட்டால் பிரம்மபாபாவுக்கு தான் ஏற்படும், சிவபாபாவுக்கு எப்படி ஏற்படும் அப்படி சொல்கிறார். அவரோ எப்போவுமே சுகம் சாந்தியில் இருக்கிறார். சிவபாபா எப்போவுமே சதோபிரதானமாக இருக்கிறார். அவர் வர்றது வேணால் பழைய சரீரத்தில் இருக்கலாம், அதுக்காக அவர் தம பிரதானம் ஆகிறது கிடையாது. அதே மாதிரி தான் கிறிஸ்துவோடைய ஆத்மா எந்த சரீரத்தில் பிரவேசமாகுதோ அந்த சரீரம் வேணால் துக்கத்தை அனுபவிக்க முடியும். மற்றபடி கிறிஸ்துவோடைய ஆத்மா துக்கத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா வரும்போது சதோபிரதானமாக இருக்குது, அதுக்கப்புறம் அது சதோரஜோத்தமாவில் வருது. அது மாதிரி புது புது ஆத்மாக்கள் வராங்க. அவங்க முதல்ல கண்டிப்பாக சுகத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும், துக்கம் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சட்டம் இல்லை இல்லை. புதுசாக வர ஆத்மா துக்கம் அனுபவிக்கிறதுக்கான சட்டமே கிடையாது. சதோபிரதானமாக இருந்தால் துக்கம் அனுபவிக்கக்கூடிய சட்டம் கிடையாது. அதனால தான் இப்போவே சதோபிரதானம் ஆகுங்கன்னு சொல்கிறார். அப்போ பாருங்களேன், துக்கமான உலகத்திலேயே வந்தாலும் அவங்க சதோபிரதானமாக இருக்கனால அவங்களுக்கு துக்கம் அனுபவம் ஆகாது. அதேமாதிரி துக்கத்தின் உச்சம் கடைசியிலையும் நீங்கள் சதோபிரதானம் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கும் துக்கம் அனுபவம் ஆகாது. இதுதான் மெயின். ஸோ இப்போ இந்த பிரம்மா பாபாவுக்குள்ளே சிவபாபா உட்காந்துட்ருக்கிறார்.
ஸோ அதனால் ஏதோ கஷ்டம் ஏற்பட்டால் அது இந்த தாதாவுக்கு பிரம்மா பாபாவுக்கு வேணால் ஏற்படுமே தவிர சிவபாபாவுக்கு கிடையாது. ஸோ இந்த விஷயம் உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த எல்லா ரகசியங்களையும் இப்போ பாபா புரிய வைக்கிறார். இந்த சகஜ ராஜயோகத்தினால தான் ஸ்தாபனை நடந்தது. பிறகு பக்தி மார்க்கத்தில் இதே விஷயங்கள் தான் பாடப்படுது. இந்த சங்கமயுகத்தில் என்னென்னலாம் நடக்குதோ அதுதான் பிறகு பக்தி மார்க்கத்தில் மகிமையாக பாடப்படுது இல்லையா? இப்போ இந்த ராஜயோகத்தினால ஸ்தாபனை நடக்கும்பொழுது என்னென்ன தடையெல்லாம் வருது, விகாரங்களை எதிர்கொள்வதற்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்கிறோம், எல்லாமே அங்கே கதையாக வருது இல்லையா? ஸோ பாபா குழந்தைங்க எப்படி காமத்தில் தடுமாறி விழுந்து எழுந்திரிச்சு வராங்கன்றது தான் அங்கே இந்திரனே பெண் பித்தனாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சங்கமயுகத்தில் நடக்கிறது தான் எல்லாமே. ஸோ பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் ஆனோடனே சிவபாபாவுக்கு பூஜை நடக்குது. முதல்ல யார் பக்தி செய்கிறாங்க? சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் பண்ணும்போது அவங்க பூஜைக்குரியவர்கள். அவர்களே விகார மார்க்கத்தில் வரும்போது அவர்களே பூஜைக்குரிய நிலையிலேருந்து பூஜாரியாகி அவங்க தான் முதல்ல பக்தியும் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைகளாகி உங்களுக்கு நிராகார பரமபிதா பரமாத்மா இந்த பிரம்மா மூலமாக படிப்பு சொல்லி கொடுக்குறாருன்றது முதல்ல புத்தியில் இருக்கணும் இல்லையா? பிரம்மா சொல்லிக் கொடுக்கல, சிவபாபா சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி புரிய வைக்கிறது நடக்க வாய்ப்பே கிடையாது இல்லை? எல்லாருமே நான் தான் பண்ணேன்னுவாங்க இல்லையா? ஆனால் இங்கே சொல்கிறார், இவர் பண்ணலை, உள்ளே வேற ஒருத்தர் பண்ணுறாரு. ஸோ இதில் நினைவு அப்படியே பக்தி மார்க்கத்தில் இயேசு சொல்வார், நானாக எதுவும் சொல்லலை, உள்ளேருந்து வேற ஒருத்தர் பேசுகிறாருன்ட்டு. ஸோ பாபா தான் பாரதத்துக்கு மறுபடியும் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். ஸோ அதனால தான் தெய்வீக உலக சாம்ராஜ்யம் இந்த இறைத்தந்தையினால் கிடைக்கும். ஏன்னா இது உங்களுடைய பிறப்புரிமை இல்லையா? அப்பாவுடைய ஆஸ்தி குழந்தைக்கு பிறப்புரிமை தானே. அந்த மாதிரி தெய்வீக உலக ராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமைன்னு திருமூர்த்திக்கு கீழே எழுதப்பட்டு இருக்குது. சிவபாபா குழந்தைங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ பதவியை ஆஸ்தியாக கொடுத்துட்டு இருக்கிறார். சொர்க்கத்தை இல்லை, சொர்க்கத்தின் ராஜ பதவியை கொடுக்கிறார். அதுக்கு உங்களை தகுதியுள்ளவராக ஆக்குறார். ஏன்னா நம்ம தூய்மை இழந்திருந்தோம். இப்போ தகுதியுடையவராக ஆக்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூய்மை ஆக்குறார். கண்டிப்பாக தூய்மை ஆயிடுவோம். தூய்மை ஆன பிறகு இந்த உடம்பு இருக்காது இல்லையா? தூய்மையான ஆத்மா அழுக்கான உடம்புல இருக்காது, டக்குன்னு வெளில வந்துடும். ராவணனால் தான் நாம் தூய்மை இழந்தவராக ஆனோம். பிறகு பரமபிதா பரமாத்மா நம்மளை தூய்மையாக்கி தூய்மையான உலகத்துடைய எஜமானராக ஆக்குறார். அவர் தான் ஞானக்கடல், பதித்த பாவனர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? தூய்மையாக்கக்கூடிய ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் அவரை ஞானக்கடல்னு சொல்கிறோம். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பதித்த பாவனர்னு சொல்கிறோம். நிராகார பாபாவே நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா? கடவுளே சொல்லி கொடுத்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரி படிக்க முடியாதுல்ல, வரிசை கிரமம் இருக்கும் இல்லை? ஸோ பாபா முன்னாடி நீங்கள் கொஞ்சம் பேர் தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க.
ஸோ மற்றவர்கள் சென்டரில் இருப்பாங்க. அவங்களும் முரளி கேட்கும் பொழுது இது பிரம்மா உடல் மூலமாக சிவபாபா சொன்னது, சிருஷ்டியுடைய முதலிடை கடைப்பற்றிய ஞானத்தை சொல்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த முரளி எழுதப்பட்டு நமக்கு வருது. மற்ற சத் சங்கங்கள் எதுலேயுமே இந்த மாதிரி புரிய வைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ டேப் ரெக்கார்டர் வெளிப்பட்டு இருக்குதுன்றார். ஸோ அந்த டைம் தான் டேப் ரெக்கார்டர்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அதனால் ஒலிநாடாவில் நிரப்பி கூட அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ கூட மம்மா வாய்ஸ், பிரம்மா பாபா வாய்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அப்படி அனுப்புனது தான். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் இந்த பேருள்ள குரு பேசுகிறாரு, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் பேசுகிறாரு, ஸ்ரீ ஸ்ரீ இந்த ஆனந்தா பேசுகிறாரு, அந்த ஆனந்தா பேசுகிறாரு, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய புத்தியில் மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம எதிர பிரம்ம பாபா இருந்தாலும் நம்முடைய புத்தியில் பிரம்மா பாபா இல்லை, அவருக்குள்ளே இருக்கிற சிவபாபா நிராகார தந்தை தான் நம்ம புத்தியில் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் ஞானம் நிறைந்தவர், அவர் தான் இந்த ஞானத்தை சொல்கிறார். ஸோ மனிதர்களை ஞானம் நிறைந்தவர்னு சொல்ல முடியாது. இறைவனாகிய தந்தையைத்தான் ஞானம் நிறைந்தவர், அமைதி நிறைந்தவர், ஆனந்தம் நிறைந்தவர்னு பாடுறாங்க. ஸோ அப்போ அவருடைய ஆஸ்தியும் வேணும் தானே நமக்கு. அவர்கிட்ட என்ன குணம் இருக்குதோ அந்த குணத்தைத்தான் அவர் முதல்ல ஆஸ்தியாக கொடுக்குறார். அதன் மூலமாக ஸ்தூல செல்வம் கிடைக்கிது. ஸோ இப்போ அவருடைய குணங்கள் நமக்கு ஆஸ்தியாக கிடைக்கிது. ஞானம், அமைதி, ஆனந்தம், தூய்மை எல்லாமே. ஸோ அந்த குணங்களை நாம் தாரணை பண்ணி லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகிட்டு இருக்கிறோம். எல்லாரும் ராஜா ராணி ஆக மாட்டாங்க. ராஜா ராணி மந்திரி இப்படியெல்லாம் பாடப்படுது இல்லையா? சொர்க்கத்தில் மந்திரியும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா மந்திரி ஆலோசனை சொல்கிறதுக்கு தானே. அப்போ ஒரு ராஜாவால் யோசிக்க முடியாத விஷயத்த சொல்கிறதுக்கு தான் மந்திரி. அந்த யோசிக்க முடியாத நிலை காமத்தில் விழுறதுனால தான் வரும். சொர்க்கத்தில் காமம் இருக்காது, தூய்மையாக இருப்பாங்க. அதனால் மகாராஜா மகாராணியிடம் அந்த அளவுக்கு புத்தியின் சக்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு மந்திரி தேவையில்லை. எப்போ விகாரி ஆகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு மந்திரி தேவைப்படுறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் மந்திரியிலும் இருந்தது கிடையாது. ஒரு ராஜா ராணியோடைய ராஜ்யம் மட்டும்தான் நடந்துச்சு. அவங்களுக்கு மந்திரியோடைய அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா அவங்களே எஜமானராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அறிவுரை பெறுவதற்கான தேவையே கிடையாது. ஸோ இதுதான் உலகத்துடைய சரித்திர பூகோளம். ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நாம் சிவபாபா கிட்ட படிச்சுட்டு இருக்கிறோம், சிவபாபாவே சொல்லி கொடுக்குறாருன்றது நம்ம புத்தியில் வரணும் இல்லையா? என்ன கற்றுக் கொடுக்குறாரு? யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இதை நினைவு வச்சிருக்கிறது தான் யோகமே. ஸோ இந்த நினைவு யாத்திரையிலே இருக்கணும். இப்போ இந்த நாடகம் முடியுது, நாம் முற்றிலும் தூய்மை இழந்திருக்கிறோம். ஏன்னா விகாரத்தில் விழுந்தோம். அதனால தான் நம்மளை பாவாத்மான்னு சொல்கிறோம். சத்தியுகத்தில் பாவாத்மாவுக்கே இடம் கிடையாது. அங்கே எல்லோரும் புண்ணிய ஆத்மாக்களாக இருப்பாங்க. இப்போ சங்கமயுகத்தில் செய்த முயற்சியுடைய பலன் அது. ஸோ அதனால தான் நம்ம இப்போ தூய்மை ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்ன முயற்சி பண்ணுறோம்? நினைவு யாத்திரையிலே இருக்கிறோம். அதைத்தான் பாரதத்தின் யோகம்னு சொல்கிறோம். ஆனால் மனிதர்கள் இதோடைய அர்த்தத்தையே புரிஞ்சிக்கிறது கிடையாது. யோகம்னாலே நினைவு தான். நினைவின் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழியுது. ஸோ பாவம் அழிந்த பிறகு ஆத்ம தூய்மையாயிடும். பிறகு இந்த சரீரத்தை விட்டுட்டு வீட்டுக்கு, இனிமையான அந்த பரந்தாமை வீட்டுக்கு போயிடும். ஏன்னா நான் என்னுடைய வீடே அந்த பரந்தாமம் தான். அதனால தான் ஆத்மா சொல்லுது, நான் சாந்தி தாம நிவாசி, பரந்தாம நிவாசி
அப்படின்னு அர்த்தம் அங்கே வசிக்கக்கூடியவன். இப்போவே புத்தியில் அதே தான் இருக்கணும், அங்கே இருக்கிற மாதிரியே தான் இருக்கணும் புத்தி இல்லையா. இந்த பூமியை மறக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வழி. யாரை பார்த்தாலும் ஆத்மாவாக பார்க்க சொல்கிறாரு, உடம்பே தெரியக்கூடாதுன்றாரு. இது நான் தவறுதலாக ஜென்ரல் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணிட்டேன். அவ்யக்த முரளி பார்வையினால் உலகத்தை மாற்றுங்கள் தலைப்பு, அவசியம் பாருங்கள். அதில் பாபா சொல்லியிருப்பார், ஆத்மா தான் பார்க்கணும், உடம்பே தெரியக்கூடாது. இப்போ உடம்பே இல்லாமல் பரந்தாமத்தில் தானே இருப்பாங்க, அப்போ பரந்தாமத்தில் இருக்கிறதாவே நினைங்க. அப்போ இங்கே யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பரந்தாமன் ஞாபகம் வரும், பரந்தாமத்தில் இருக்கிற பாபாவும் ஞாபகம் வருவார். ஸோ அது ஒரு ஈஸியான யுக்தி இல்லையா. ஸோ அது இனிமையான வீடு. நான் அங்கேருந்து தான் அசரீரியாக வந்தேன். அசரீரினா உடம்பே இல்லாமல் வந்தேன். எதுக்கு? இங்கே பாகத்தை நடிக்கிறதுக்காக. அதுக்காக தான் சரீரத்தை எடுத்தேன். 5 விகாரங்களைத்தான் மாயான்னு சொல்கிறோம். இது 5 பூதங்கள்னு கூட சொல்லலாம். காமம், கோபம், இந்த மாதிரி பூதம் இருக்குது. ஸோ இதில் நம்பர் 1 பூதம் தேக அபிமானம் இல்லையா. முதல்ல தேகம் நினச்ச பிறகு தான் காமம் வருது, கோபம் வருது, எல்லாமே வருது. சத்தியுகத்தில் இந்த பூதங்களே இருக்காது. அது நிர்விகார உலகம், இது விகாரி உலகம். ஸோ இந்த விகாரி உலகத்தை மீண்டும் நிர்விகாரி உலகமாக ஆக்குறது தந்தையுடைய காரியம். அதனால தான் அவரை சர்வசக்திவான், ஞானக்கடல், பதித்த பாவனர்னு சொல்லப்படுறார் இல்லையா. விகார உலகத்தை, விகாரம்னா என்னன்னே தெரியாத நிர்விகார உலகமாக மாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ எல்லாருமே பிரஷ்டாச்சாரத்தினால தான் பிறவி எடுக்கிறாங்க. பிரஷ்டாச்சாரன்றது காமம், காம விகாரம், அதாவது அழுக்குனால பிறவி எடுக்கிறாங்க. சத்தியுகத்தில் தான் விகாரமற்ற உலகம் இருக்கும். பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் விகாரியிலிருந்து நிர்விகாரியாக ஆகணும். இதை மற்றவங்களுக்கு சொன்னால் விகாரம் இல்லாமல் எப்படிங்க குழந்தை பிறக்கும்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறார், இந்த உலகமே யோக பலத்தினால் மாறுதுன்னா யோக பலத்தினால குழந்தை பிறக்காதா? ஸோ விகாரத்தினால் பிறந்த கடைசி ஜென்மம் இது. இதுக்கப்புறம் நீங்கள் விகாரத்தினால் பிறக்க போகிறது கிடையாது. இந்த மரண உலகத்தில் பிறக்க போகிறது கிடையாது. மரண உலகமே அழிய போகுது. ஸோ இதுக்கு பிறகு விகாரி மனிதர்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் தூய்மையாக இருப்பேன் பாபான்னு பாபா கிட்ட சத்தியம் பண்ணணும், அதை நிறைவேற்றணும். பாபா, நாங்கள் கண்டிப்பாக தூய்மையாக இருந்து உங்கள் கிட்டேருந்து முழு ஆஸ்தியை அடைவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணணும். மற்றபடி அஞ்ஞானிகள் பொய்யான சத்தியம் பண்ணுறாங்க. கடவுள் மேலே சத்தியமானுவாங்க, ஆனால் அந்த கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அப்போ எப்படி அது உண்மையான சத்தியமாக இருக்க முடியும்? அவர் கடவுள் எப்போ வராரு, எப்படி வராரு, அவருடைய பேர் என்ன, வடிவம் என்ன, தேசம் என்ன, காலம் என்ன, எதுவுமே தெரியாது. ஸோ இதை பற்றியெல்லாம் பாபாவே தான் அவரை பற்றி உண்மையான அறிமுகத்தை கொடுக்கிறார். இப்போ நமக்கு உண்மையான அறிமுகம் கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ முழு உலகத்திலும் யாருக்குமே அந்த இறைவனாகிய தந்தையை பற்றி தெரியாது. ஆனால் அவரை கூப்பிட்றாங்க, அவருக்கு பூஜை பண்ணுறாங்க, ஆனால் அவருடைய தொழில் பற்றியே தெரியாது. பரமபிதா பரமாத்மா நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறாருன்னு இப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவருடைய அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார். நான் உங்களுடைய அப்பா, இந்த பிரம்மாவுடைய சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கிறேன், இந்த பிரம்மா மூலமாக ஸ்தாபனை பண்ணுறேன்,
என்ன ஸ்தாபனை பண்ணுறேன்? இப்போ பிராமணர் குலத்தின் ஸ்தாபனை பண்ணுறேன். ஸோ பிராமணர்களாகிய நீங்கள் தான் படித்து பிறகு தேவதையாகிறீங்க. ஸோ நான் உங்களை கலியுக சூத்ரன்லேருந்து சங்கமயுக பிராமணன் ஆக்கிறேன். நான் வருவதே கல்பத்தின் சங்கமயுகத்தில் தான். இந்த கல்பம் மொத்தமே 5000 வருஷம்தான். இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் பழைய உலகத்தை புது உலகமாக ஆக்கிறதுக்காக வரேன். பழைய தர்மங்களை அழிக்கிறதுக்காக வரேன். மீண்டும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை நான் ஸ்தாபனை பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு அதற்காக படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன், தேவதை ஆகிறதுக்காக. நீங்களும் படித்து 21 பிறவிக்கு மனுஷன்லேருந்து தேவதை ஆயிடுறீங்க. தேவதைகளோ சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களும் தேவதைகள் தான், சந்திர வம்சத்தை சார்ந்தவர்களும் தேவதைகள் தான், அங்கே இருக்கக்கூடிய ராஜாராணிகளும் தேவதைகள் தான், பிரஜைகளும் தேவதைகள் தான். எதனால் இந்த வரிசைக்கிரமம் வருது? இப்போ பண்ணுற முயற்சியின் அனுசாரமாக வரிசைக்கிரமம் ஏற்படுது. நல்ல முயற்சி பண்ணால் உயர்ந்த பதவி அடைவீங்க. இப்போ யார் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்களோ அதே தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் பண்ணுவீங்க. அப்போ எவ்வளோ கவனம் கொடுத்து முயற்சி பண்ணணும் இல்லையா? இப்போ நல்லா முயற்சி பண்ணுறவங்களுக்கு அந்த போதை வரும். ஆஹா, கல்பமாக நாம் இப்படி முயற்சி பண்ணுறோம், அதற்கேற்ப கல்பமாக அங்கே போய் உயர்ந்த பதவி அடைவோம் அப்படின்ற அந்த போதை இருக்கும். நமக்கு நிராகார பகவான் கற்பிக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவரை நினைக்கிறதன் மூலமாக தான் பாவகர்மங்கள் அழியும். நினைவு செய்யாமல் பாவகர்மங்கள் அழியவே முடியாது. அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ நாம் எத்தனை ஜென்மங்கள் எடுக்கிறோன்னு கூட மனிதர்களுக்கு தெரியாது. ஏன்னா சாஸ்திரங்களை 84 லட்சம் பிறவிகள் எடுக்கிறோன்னு பொய்யா எழுதிட்டாங்க. ஆனால் நம்ம வெறும் 84 பிறவி தான் எடுக்கிறோம். இப்போ கடைசி பிறவியில் இருக்கிறோம். இப்போ மறுபடியும் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி மூலவதனத்துக்கு போவோம், அங்கேருந்து பிறகு சொர்க்கத்துக்கு வருவோம். நல்லது. ஸோ அற்புதமான முரளி கருத்த அன்பான தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, பாபா கிட்ட தூய்மை ஆகிறதுக்காக சத்தியம் பண்ணுறீங்க இல்லையா? அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுல உறுதியாக இருக்கணும். உயிரே போனாலும் தூய்மை இழக்கக்கூடாது. ஸோ காமம், கோபம் போன்ற பூதங்கள் மீது கண்டிப்பாக வெற்றி அடையணும். ஸோ நடந்தாலும் சுத்தினாலும் எந்த காரியம் செஞ்சாலும் நமக்கு பாபா ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாம் அவருடைய மாணவனாக இருக்கிறோம். 24 மணி நேரமும் அவருடைய மாணவன் தான் அப்படிங்கிறது 24 மணி நேரமும் ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவோம். இப்போ நாடகம் முடியுது. அதனால் இந்த கடைசி பிறவியில் கண்டிப்பாக தூய்மையாகணும். வரதானம், அனைத்து பொக்கிஷங்கள்னாலும் நிரம்பியவராகி உங்களுடைய முகத்தின் மூலமாக சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். வரதானம், அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பியவராகி தனது முகத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க அனைத்து பொக்கிஷங்களினால் சதா முழுமையானவராகவும் நிரம்பியவராகவும் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கண்கள் மூலமாகவும் நெற்றி மூலமாகவும் ஈஸ்வரிய போதை தெரியணுன்றார். அப்போ தான் அவங்க அனைத்து பொக்கிஷங்களும் நிரம்பி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பொக்கிஷங்களில் நிரம்பி இருக்கணும். ஸோ பொக்கிஷங்களில் நிரம்பி இருக்கிறதுன்றது சக்திகள், குணங்கள், ஞானம், இதில் நிரம்பி இருக்கணும். இதை ஈஸியான வழி என்னென்னா, நிரம்பி இருக்கிறேன்ற அந்த உணர்வில் இருக்கணும். பர்ஃபெக்டாக நான் இருக்கிறேன் அப்படி இருக்கணும். இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு பர்ஃபெக்டாக இயேசு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக அப்படியே பிரம்ம பாபா மாதிரியே நான் இருக்கிறேன்,
பாப்தாதா மாதிரியே இருக்கிறேன், சிவபாபா மாதிரியே இருக்கிறேன், என்னை பார்த்தா சிவபாபா தெரியணும். அப்படி இருந்தீங்கன்னா அந்த போதை உங்கள் கண்ணு மூலமாக தெரியும், நெத்தி மூலமாக தெரியுன்றார். அப்போ உங்களுடைய முகமே சேவை செய்யும். ஸோ அப்போ யாருக்கிட்ட அதிகமாக பொக்கிஷங்கள் சேமிப்பாகி இருக்குது அதுவும் முகத்தின் மூலமாக தெரியும். கம்மியாக சேமிப்பாக இருந்தால் அதுவும் முகத்தின் மூலமாக தெரியும் இல்லையா? அதிகமாக சேமிப்பாக இருந்தால் போதை தெரியும், கம்மியாக சேமிப்பாக இருந்தால் முகம் வாடி இருக்கும். ஸோ சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழைய ராமாயணம் அந்த மாதிரி இதிலெல்லாம் இவனை பார்த்த அந்த ராமருடைய மகன் காட்டில் தான் இருப்பான், அவன் ராஜ்யத்தை பார்த்ததே கிடையாது. ஆனாலும் அந்த குழந்தைய பார்க்கும்போது இது சாதாரண குழந்தை மாதிரி இல்லையே, இது ஒரு ராஜ குடும்பத்து குழந்தை மாதிரி இருக்குதேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கும்பொழுது அவங்க முகத்தில் அந்த ஜொலிப்பு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுலே உயர்ந்த குலம் பிராமண குலம். அப்போ உங்களுடைய முகம் அந்த ஜொலிப்பு காட்டணும். அது எப்போ சாத்தியம்? பொக்கிஷங்கள்னால் மட்டும் நிரம்பி இருக்கணும், வீண் விஷயமே இருக்கக்கூடாது. உங்களுடைய எண்ணம் செயல் அனைத்தும் இந்த ஞானத்தை பிரதிபலிக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கணும். எண்ணமே, வார்த்தையே, பார்வையே, செயலே. அப்போ தான் உங்களை உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும். அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சேவை தான். நீங்கள் பார்த்தா சேவை, நடந்த சேவை, நினைத்தால் சேவை, பேசினா சேவை, எது பேசினாலும் சேவை. அப்படி இருக்கணுன்றார். செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா? ஸ்லோகன்: நேரம் மற்றும் எண்ணத்தின் பொக்கிஷத்தை மிச்சப்படுத்தி சேமிப்பின் கணக்கை அதிகரியுங்கள் இல்லையா? நம்ம டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. பாபா நினைவில் இருக்கும்போது தான் அதை யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். மற்ற நேரம்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி எண்ணங்கள், பாபா நினைவு, பாபா சம்மந்தப்பட்ட விஷயத்தின் எண்ணங்கள், அப்புறம் ஞானத்தை சிந்தனை பண்ணுறது, இதில் மட்டும் எண்ணத்தை பயன்படுத்தும் போது தான் அதை பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். மற்ற நேரம்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி வேஸ்ட் பண்ணாமல் சிக்கனப்படுத்துங்க. சிக்கனப்படுத்தி சேமிப்பின் கணக்கை அதிகப்படுத்துங்க. அப்படின்னு அர்த்தம் பயனுள்ளதாக ஆக்குங்கள். அவ்யக்த இஷாரா: மகானாகிறதுக்கு மதுரத்தா மற்றும் பணிவென்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். மதுரத்தானா இனிமை. ஸோ ஒருவருக்கொருவர் ஒரு ஸ்வீட்டை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வாய் இனிக்கும் இல்லை? ஒரு சாக்லேட் சாப்பிட்றாங்க அப்படின்னா வாய் இனிக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களையே இனிமையானவராக மாற்றிக்கோங்க இல்லை? சாக்லேட் கொடுத்தா கொஞ்ச நேரத்துக்கு வாய் இனிக்கும், ஆனால் நீங்களே இனிமையானவராக மாறிட்டீங்க அப்படின்னா உங்கள் தொடர்பில் இருந்தாலே மற்றவங்களுக்கு ஒரு இனிப்பாகவே இருக்கும். உங்கள் வாயிலிருந்து எப்போவுமே இனிமையான வார்த்தை மட்டுமே வெளியில் வரணும். ஸோ ஒரு இனிப்பை நீங்கள் சுவைச்சிட்டு வா இது நல்லா இருக்குதுன்னு மற்றவங்களுக்கும் இதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்களாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் குஷி அடைகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இனிமையாக பேசுனீங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, கேட்குறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக எல்லோரையும் சதா காலத்துக்கு இனிமையானவராக மாற்றுங்கள். ஸோ எப்போவுமே இனிமையான பார்வை இருக்கட்டும், இனிமையான வார்த்தை இருக்கட்டும், இனிமையான செயல் இருக்கட்டும். இல்லை, உங்கள் பார்வையிலே அந்த இனிமை தெரியணுன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? பாப்தாதா பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகுது இல்லை? குல்ஜார் தாதி மூலமாக பார்க்கும்போது அதேமாரி வார்த்தை எப்போவுமே இனிமையானதாக இருக்கட்டும். அதை நீங்கள் பேசும்போதே அந்த பாப்தாதா மிலனில் தாதி மூலமாக பாப்தாதா பேசுகிறதாகவே நினச்சிட்டு பேசுங்க. இதே மாதிரியே நான் பேசுகிறேன், நான் தான் அதுன்னே நினச்சிட்டு கூட பேசுங்க. இங்கே காப்பி பண்ணுறது தான் இல்லை, இமிட்டேட் பண்ணுறது தான் அதுவாகவே மாறுறது. அதேமாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் இனிமையாக இருக்கட்டும். யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி, முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. செம்ம பவர்ஃபுல்லான முரளி.
லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.